தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். யார் முதலமைச்சர் என்ற போட்டியில் மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் மோதிக்கொண்டுள்ளனர். ஆரம்பத்தில் கருத்து கணிப்புகள் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என தெரிவித்தாலும் கூட லேட்டஸ்ட் கருத்து கணிப்புகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறுகின்றன. ஆனால் அரசியலில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வாக்குகள் பிரிகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பாலான வாக்குகளை பிரிக்கிறது. அதுவும் திமுகவுக்கு சாதகமான வாக்குகளை பிரிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் வாக்குகள் யாருக்கு சாதகமாகின்றது என்று சொன்னால், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பதற்கு சாதகமாகிறது. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவராக சீமான் பொறுப்பேற்பதற்கு சாதகமாகின்றது. சீமான் 22லிருந்து 30% வாக்குகள் பெறுவார் என சமீபத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதே சூழ்நிலையில் அவர் 20 முதல் 30 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவார் என கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 30 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை பெறும். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக சீமான் பொறுப்பேற்பார் என கள நிலவரங்கள் கூறுகின்றன. வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள் அடியெடுத்து வைக்கிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. சீமான் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் ஆகின்றார்.